உயர் நீதிமன்றத்துக்கு நன்றி. புற்றுநோய் உயிரை கொண்டு போனாலும் தன் இறப்புக்கு பின்னரும் கண்கள் பார்வை கொடுக்க வேண்டும் என்று கண்தானம் செய்த மேரி சுபா ரேவிதா என்கிற இந்த பெண்ணின் சடலத்தை புதைக்க இடம் கொடுக்காமல் அலைக்கழித்ததால் பாதிரியாருக்கு எதிராக நடந்த போராட்டம்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் என்பவரது மனைவி மேரி சுபா ரேவிதா. இந்த தம்பதியருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கடந்த 4 வருடங்களுக்கு முன் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேரி சுபா ரேவிதா புதன்கிழமை இரவு உயிரிழந்தார். அவரது கண்கள் 2ம் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்து வந்தனர். உயிரிழந்த ரேவிதாவின் உறவினர் ஒருவருக்கும் பிள்ளைத்தோப்பு ஊர் நிர்வாகத்திற்கும் இடையே உள்ள நிலத்தகராறை காரணம் காட்டி அவரது உடலை கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்தில் புதைக்க ஊர் நிர்வாகத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த மேரி சுபா ரேவிதாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நாகர்கோவிலுக்கு சென்று ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயர் தரப்பில் இருந்து அவர்களுக்கு முறையான பதில் கிடைக்காததால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு சென்று முறையிட்டனர். அங்கும் உரிய பதில் கிடைக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் அன்று மாலை அழிக்கால் பிள்ளை தோப்புச் சாலையில் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊர் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் ரேவிதாவின் உடலை சின்னவிளை மீனவ கிராமத்தில் அடக்கம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் எடுத்துச் சென்றனர். அங்கும் அடக்கம் செய்ய இடமளிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பப்பட்டு அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் அவரது சடலத்தை வீட்டருகே உள்ள பட்டா நிலத்தில் அடக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீனவர் ஜெகன் தனது மனைவியின் உடலை கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்தில் நல்லடக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை நேற்று விசாரித்த நீதிமன்றம் மேரி சுபா ரேவிதா உடலை 16ஆம் தேதி காலை 10 மணியில் இருந்து 12 மணிக்குள் தோண்டி எடுத்து கிறிஸ்தவ முறைப்படி பிள்ளைத்தோப்பு ஊர் மயானத்தில் நல்லடக்கம் செய்ய மாவட்ட ஆட்சித் தலைவர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மணவாளக்குறிச்சி காவல் ஆய்வாளர், பிள்ளைத்தோப்பு ஆலய பாதிரியார் மற்றும் ஊர் துணைத் தலைவருக்கு உத்தரவிட்டதோடு இறுதிச் சடங்கு முடிந்த பின் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். இந்த மக்கள் என்ன பண்றாங்க சொல்லுங்க சார், என்ன பண்றாங்க? அநியாயம் நடக்குது. இந்த ஊர்ல நான் பணி செஞ்சேன், அந்த அளவுக்கு பணி செஞ்சேன். நான் பிறந்து வளர்ந்ததற்காக நான் வெட்கப்படுறேன். இந்த ஊர்ல நான் இருக்கிறதுக்காக நான் வெட்கப்படுறேன் சார். இறந்த உடனே பெரியவங்களை அனுப்பி நாங்க கேட்டோம், பங்கு தந்தைட்ட கேட்டதற்கு நிர்வாகத்திட்ட கேட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிர்வாகத்தினரும் சேர்ந்து பெண்களை வரவழைச்சு, இந்த பெண்கள்னாலதான் எல்லாமே பிரச்சனை சார். எல்லா பெண்களை வரவழைச்சு நிர்வாகம் சேர்ந்து எனக்கு என்னுடைய பிரச்சனைக்காக எங்க அன்னைக்கு கேன்சர் கண்தானம் பண்ணாங்க. கொடுக்க மாட்டேன், கல்லறையில் இடம் தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இதனையடுத்து பட்டா நிலத்தில் புதைக்கப்பட்ட ரேவிதாவின் உடல் போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய் கோட்டாட்சியர் சேதுராமலிங்கம், டிஎஸ்பி தங்கராமன், தாசில்தார் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் சனிக்கிழமை தோண்டி எடுக்கப்பட்டு திருப்பலியுடன் கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது மகள் மற்றும் உறவினர்கள் உரிய தீர்ப்பு வழங்கிய உயர் நீதிமன்றத்திற்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். எங்க அம்மா பொண்ணு போல நாங்க பாத்துக்கிட்டோம். அங்க இங்கேயுமா அழைச்சி எங்க அம்மாவை நாசகோலமாக்கி விட்டுட்டாங்க. இங்க வந்து எங்க அத்தையோட நிலத்துல தான் நாங்க புதைச்சோம். உயர் நீதிமன்றத்துக்கு நன்றி. அவரோட அடக்கம் செஞ்சிருக்கு. பாலிமர் செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன்.